لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين صدق الله العلي العظيم وقال عليه الصلاة والسلام من حج لله فلم يرفث ولم يفسق رجع كيوم ولدته أمه الحج المبرور ليس له جزاء إلا الجنة أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய அடியார்களாகிய நாம் அல்லாஹ் சம்பந்தமாக நாம் வைக்க வேண்டிய நம்பிக்கையில் மிக முக்கியமான ஒரு நம்பிக்கை ரஸாக். அல்லாஹ்தான் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன். ரஸாக் என்பது அல்லாஹ்வுடைய திருநாமங்களில் ஒன்றாகும். ரஸாக் என்றால் ரிஸ்க் கொடுப்பவன் என்று பொருள். ரிஸ்க் அப்படின்னா பொதுவாக நாம நடைமுறையில உணவு என்பதற்கு ரிஸ்க் சொல்லுவோம். ஆனா ரிஸ்க் என்று சொன்னால் ஒரு மனிதன் வாழ்வதற்கு எதெல்லாம் அடிப்படை தேவைகளாக இருக்கிறதோ, அவசியமாக இருக்கிறதோ, அவை அனைத்துமே ரிஸ்க் தான். அதற்குத்தான் ஒட்டுமொத்தமாக தமிழிலே அதற்கு வாழ்வாதாரம் என்பதாக குறிப்பிடுவார்கள். மனிதன் வாழ்வதற்கு எதெல்லாம் தேவையோ அவை அனைத்தையும் ரிஸ்க் என்ற வார்த்தை குறிக்கும். அப்ப ஈமான் கொண்டவர்களாகிய நாம் நம்மை படைத்து பரிபாலித்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ்வின் மீது வைக்க வேண்டிய நம்பிக்கைகளில் மிக முக்கியமானது என்னுடைய தேவைகளை, என் குடும்பத்தின் தேவைகளை என்னுடைய ரப்பு பூர்த்தி செய்வான். எனக்குன்னு என்கிட்ட எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் என்னுடையது அல்ல, என் ரப்பு எனக்கு கொடுத்தது. எனக்குன்னு சொல்லி எல்லாத்திட்டையும் கொஞ்சமாகவோ நிறையவோ கூடுதலாகவோ குறைவாகவோ எல்லாமே இருக்கும். இப்ப எல்லாமே என்ன சொல்லுவான், போட்டிருக்கிற ட்ரெஸ் என்னோடது, என்னுடைய எனக்குன்னு சொல்லி என் வீட்டுல ட்ரெஸ்ஸுகள் இருக்கும். ஒரு 5 ட்ரெஸ் 10 ட்ரெஸ் இருக்கும். நமக்குன்னு செருப்பு இருக்கும், நமக்குன்னு பேஸ்ட், பிரஷ், சோப்பு, ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி கூடுதலாகவோ குறைவாகவோ என்னன்னு சொல்லி எல்லாமே இருக்கும். ஆணுக்கும் இருக்கும், பெண்ணுக்கும் இருக்கும், பெரியவங்களுக்கு இருக்கும், சிறியவங்களுக்கு இருக்கும். என்னுடைய வீடு, என்னுடைய வாகனம், என்னுடைய கார், என்னுடைய 2 வீலர், என்னுடைய பணம், என்னுடைய அக்கவுண்ட்ல, என்னுடைய லேண்ட், இது என்னுடைய நகை, என்னுடைய பாத்திரங்கள், ஆணும் சொல்வார்கள், பெண்ணும் சொல்வார்கள். எனக்குரிய நம்மள்ட்ட எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் என்னுடையது அல்ல, என் ரப்பு எனக்கு கொடுத்தது. என்னுடையது என்று நாம் எதெல்லாம் சொல்லுகின்றோமோ அது நமக்குரியது அல்ல, அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். என் ரப்பு எனக்கு அதை கொடுத்திருக்கின்றான் என்ற நம்பிக்கை நம்ம இடத்தில் இருக்க வேண்டும். எனவேதான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நல்ல காரியங்களில் உங்கள் காசு பணத்தை செலவு செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய எல்லா இடத்திலும் அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாக்கும், நாம் உங்களுக்கு எதை கொடுத்தோமோ அதிலிருந்து செலவு செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். நாம் உங்களுக்கு எதை கொடுத்தோமோ அதிலிருந்து கொடுங்கள். அல்லாஹ் கொடுத்ததை நாம் கொடுப்பது. நல்ல காரியங்களை நம்ம செலவு செய்யறோம்னா அல்லாஹ் கொடுத்ததை நாம் கொடுப்பது. அப்ப அல்லாஹ் தான் நமக்கு கொடுத்திருக்கிறான். இப்ப அல்லாஹ் நான் சம்பாதிக்கிறேன், நான் கடைக்கு போறேன், நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. சொன்னா நீங்க கடை வீதி பஜார்ல போய் பாருங்க, ஒரே மாதிரியான கடைகளை எடுத்து பாருங்க. இப்ப எங்க ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா செங்குந்துபுரத்துல பாத்தீங்கன்னா நிறைய போன் கடைகள் இருக்கும், செருப்பு கடைகள் இருக்கும். போன் கடைகள் லைனா பாத்தீங்கன்னா ஒரு 50-100 கடை இருக்கும். அந்த செங்குந்துபுரத்தை சுத்தி குறைஞ்சது ஒரு 50-100 செல்போன் கடை இருக்கும். செப்பல் கடை எடுத்தீங்கன்னு சொன்னா அது அந்த மாதிரிதான் 50-100 கடை. அப்ப எல்லா கடைக்காரங்களும் காலையில 9-9:30 மணிக்கு வந்துடுறாங்க, கடை தர்றாங்க. எல்லாருமே கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்குறாங்க.
கடையை பிடிச்சிருக்கிறாங்க, கடையை ஷோகேஸ் பண்ணுறாங்க, அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே காலையில் 9 வரைக்கும் கடைக்கு வந்துடுறாங்க, நைட்டு 9:30 10 மணிக்கும் கடையில் இருக்கிறாங்க. ஆனால் நைட்டு போய் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு மாதிரி வியாபாரம் நடந்திருக்கும். சிலருக்கு குறைவாக, சிலருக்கு நடுத்தரமாக, சிலருக்கு கூடாக. இப்போ எல்லாருமே ஒரே மாதிரி தான் உழைப்பு செய்கிறாங்க. ஆனால் சிலருக்கு குறைவாக, சிலருக்கு இன்னும் கொஞ்சம் கூட, இன்னும் சிலருக்கு இன்னும் கொஞ்சம் கூட, சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஆயிருக்காது. காலையிலேருந்து ஒன்றுமே, ஒரு ஃபோனும் கூட விற்கலைங்க, ஒரு செருப்பு கூட விற்கலைங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. பிரியாணி கடை பாருங்க, லைனாக பிரியாணி கடை இருக்கும், பிரியாணி கடை. அப்போ சிலருக்கு பார்த்தீங்கன்னா 15 கிலோ 20 கிலோ ஓடி இருக்கும், சிலருக்கு பார்த்தாலும் 2 கிலோவே ஓடி இருக்கும். 3 கிலோ தாங்க போட்டேன், அதுலேயும் 1 கிலோ மிச்சமாயிருச்சு அப்படிமா. அப்போ இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், ரிஸ்க் வருமானம் இருக்குதே, இது அல்லாஹ் கொடுக்கக்கூடியது. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு தன் ஹசானாவிலிருந்து நாடிய அளவு கொடுக்கின்றான். என்னுடையது என்று எதுவுமே இல்லை, எல்லாம் நம்மை படைத்தவனான ரஸாக்கான அல்லாஹ் நமக்கு கொடுத்தது. இந்த நம்பிக்கை இருந்தது என்று சொன்னால், அல்லாஹ் எதிலெல்லாம் நீ செலவு செய்யின்னு சொல்றானோ அதுல செலவு செய்யறது லேசாயிரும். ஹஜ்ஜுக்கு போறது லேசாயிரும், குர்பானி கொடுக்கறது லேசாயிரும், ஜகாத் கொடுக்கறது லேசாயிரும், பள்ளிவாசலுக்கு கொடுக்க லேசாயிரும், மதரசாக்களுக்கு கொடுக்கறது லேசாயிரும், தான தர்மங்கள் செய்வது லேசாயிரும், கஷ்டப்படக்கூடிய தேவைப்படக்கூடிய ஏழை எளிய மக்கள் நம்முடைய சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறதும் லேசாயிரும். நம்பிக்கை குறைபாடுதான் அல்லாஹ்வுக்காக நாம காசு பணத்தை செலவு செய்யறதிலிருந்து நம்மை தடுத்து கொண்டிருக்கின்றது. எனவே முதலாவதாக நாம் நம்முடைய நம்பிக்கையை சரி செய்து கொள்ள வேண்டும். என்னுடையதுன்னு என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் என்னுடையது அல்ல, என் ரப்பான அல்லாஹ் கொடுத்தது. அல்லாஹ் சொல்றா, நீ கொடுத்தீனா உனக்கு நான் அதை அதிகப்படுத்தி தருகின்றேன். யுர்பிஸ் ஸதகாத், அல்லாஹ்வுக்குன்னு நீ எதை கொடுத்தாலும் அதை நான் பன்மடங்காக பெருக்கி தருகின்றேன், அதிகமாக கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். தண்ணி கிணத்துல இறக்கத்தான் ஊறிட்டே இருக்கும். நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அல்லாஹ் நமக்கு கொடுக்கட்டும், நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு. அல்லாஹ் என்ன சொல்றான்னா, நீ கொடு, நான் கொடுக்கிறேன் உனக்கு. நாம நம்முடைய நம்பிக்கையை முதலாவதாக செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டிய கடமைகளில் மிக முக்கியமான 2 கடமைகள் இருக்கிறது. அதில் ஒன்று ஹஜ், இரண்டாவது குர்பானி. அதை பற்றி தெரிந்து கொள்வதற்குத்தான் இந்த மஜ்லிஸ் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப ஹஜ் முதலாவது அமல், இஸ்லாத்தின் 50 கடமைகளில் மிக முக்கியமான ஒரு கடமை ஹஜ். குர்ஆனிலே ஹஜ்ஜை பற்றி சொல்கின்றான், வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா. ஹஜ்ஜுக்கு சென்று வர வசதி உள்ளவர்கள் மீது ஹஜ் செய்வது கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ஜுடைய அந்த இடம் காபத்துல்லாஹ், மக்கா முக்கர்ரமா, கிருபை செய்யப்பட்ட அருளியப்பட்ட அந்த காபத்துல்லாஹுடைய அந்த இடம் இருக்கிறது. இதுதான் அல்லாஹுடைய இபாதத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட முதல் கட்டிடமாக இருக்கின்றது, முதல் ஆலயம். அல்லாஹுடைய இபாதத்திற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம் காபத்துல்லாஹ். இன்ன அவ்வல பைத்தின் உலிஅ லின்னாஸ், மக்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக கட்டப்பட்ட முதல் ஆலயம் காபத்துல்லாஹ் தான். அல்லாஹ் சொல்கின்றான், அந்த காபத்துல்லாவிலிருந்து 2 விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அங்க பொங்கலுக்கும் கிடைக்கும், அங்கே போக வேண்டும் என்று ஆர்வப்படுவர்களுக்கும் கிடைக்கும். அல்லாஹ் சொல்கின்றான், முபாரக், அந்த காபத்துல்லாஹுடைய அந்த ஹரம் ஷரீஃபுடைய இடம் இருக்குதே, அல்லாஹ்வினால் பரக்கத் செய்யப்பட்ட இடம், அல்லாஹ்வினால் பரக்கத் செய்யப்பட்ட இடம். இரண்டாவது சொல்கின்றான் அல்லாஹ், உலக மக்களுக்கு ஹிதாயத், நேர்வழி காட்டக்கூடிய இடம் என்பதாக. பார்த்தீங்கன்னா நடைமுறையில அனுபவ ரீதியாக அங்கே பரக்கத் நிறைந்திருப்பதை கண்கூடாக பார்க்கலாம், கண்கூடாக பார்க்கலாம். காபத்துல்லாஹ் அப்படிங்கிறது, அந்த மக்கங்கிறது ஒரு சிற்றூர்னு சொல்லலாம், ஒரு 5-6 கிலோமீட்டர் கொண்ட இடம் தான் அந்த ஹரம் ஷரீஃப். அவ்வளவு சின்ன ஒரு ஊர் தான் அது மக்கா அப்படிங்கிறது. மக்காங்கிறது ஒரு ஊரு. அந்த ஊர் என்னங்க செய்யறது, 30-40 லட்சம் ஹாஜிகளை அழைக்கிறது. வருஷம் 30 லட்சம் 40 லட்சம் பேர் ஹஜ்ஜுக்கு போறாங்க. அதெல்லாம் வருடம் முழுவதும் உம்ராவிற்கு செல்லக்கூடியவர்கள்
கோடிக்கணக்கிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். லட்சங்கள் தாண்டி இப்ப உம்ராக்கு போகக்கூடியவங்க கோடிகளாக ஆயிட்டாங்க. இப்ப எல்லாத்துக்குமே இப்ப ஹஜ்ஜில் 40 லட்சம் பேர் இருப்பாங்க. அங்க இந்த நாட்கள்ல ஹஜ்ஜுடைய நாட்கள்ல குறிப்பாக 5 நாட்கள் எல்லாருமே கம்பல்சரியா ஹஜ்ஜுக்கு போறவங்க இருப்பாங்க. அந்த 40 லட்சம் பேரும் இருப்பாங்க. பிற 8 பிற 12 வரைக்கும் குறைஞ்சபட்சம் இருப்பாங்க. அவ்வளோ பேர் அங்க போய் தங்குறாங்க. எல்லாத்துக்கும் அந்த இடம் விரிஞ்சு கொடுக்குது. எல்லாருமே அங்க போய் தங்குறாங்க. எல்லாத்துக்கும் வசதி. எல்லாருமே ஏசியில தான் தங்குவாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல போறவங்களும் ஏசி தான், செகண்ட் கிளாஸ்ல போறவங்களுக்கும் ஏசி தான், தேர்ட் கிளாஸ்ல போறவங்களுக்கும் ஏசி தான். அத்தனை லட்சம் மக்களுக்கு ஏசி, அத்தனை லட்சம் மக்கள் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர். அந்த மக்கா இருக்குதே, அது ஒரு வறண் பாலைவனம். அது கல் எங்க பார்த்தாலும் இடம்னு கட்டடம் அல்லாம பாத்தீங்கன்னா அங்க வெறும் கல்லும் மண் இருக்கும். கல் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு அது. ஆனா எல்லாருக்குமே எல்லா உதவியும் இருக்கு. உலகத்திலே இருக்கக்கூடிய முதல் தரமான உணவுகள் அங்கே சொல்லப்படும், அங்கே செல்கிறது. நீங்க நம்ம ஊர்ல ஆப்பிள் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஆப்பிள் சாப்பிட்டு ரொம்ப நேரம் நீங்க அதை மின்னாதான் கொஞ்சமாவது சாறு வரும். ஆப்பிள மின்னுகிட்டே இருந்தா. ஆனா காபத்துல்லால கிடைக்கக்கூடிய ஆப்பிள் ஒரு கடி கடிச்சிங்கனாவே சரக்குன்னு சாறு தெரிக்கும். ஒரு கடி கடிச்சிங்கனாவே அந்த ஆப்பிள்ல இருந்து சாறு தெரிக்கும். ஒவ்வொரு பொருளும் முதல் தரமான பொருள். எல்லாருக்குமே தண்ணீர் ஏற்பாடு. 40 லட்சம் பேர்த்துக்கும் தண்ணீர். இப்ப எல்லாருமே அங்க காபத்துல்லாவுக்கு போறாங்க, தவாப் செய்யறாங்க, தொழுகிறாங்க, ஏதோ ஒரு அமல்களை செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், அதுதான் பரக்கத். எல்லாத்தையும் அரவணைக்கும். எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் அங்கே தங்கலாம். எல்லாத்துக்கும் எல்லா வசதி. இவ்வளவு பேர் ஒரு இடத்துல கூடினாங்கன்னா எவ்வளவு பெரிய சுகாதாரக்கு ஏற்படும். ஆனா எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லா நேரங்களும் தூய்மையான முறையிலே, ஆரோக்கியமான முறையிலே உணவு கொடுக்கப்படுகிறது. அவர்களுடைய சுய தேவைகளும் அங்கே நிறைவேற்றி தரப்படுகின்றது. பிற 8 துல்ஹஜ் பிற 8 எல்லாமே இந்த 40 லட்சம் பேரும் மெனாவாங்க. 40 லட்சம் பேரும் அரஃபா மைதானத்துக்கு போகணும். 40 லட்சம் பேரும் முஸ்தலிஃபாக போகணும். 40 லட்சம் பேரும் கல்லடிக்கணும், ஷைத்தானுக்கு கல்லடிக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இது வாய்ப்பே இல்லை. மனிதர்களால் இந்த ஏற்பாட்டை செய்யவே முடியாது. எவ்வளவு நீங்க தூர நோக்கோடு எவ்வளவு பெரிய ஏற்பாடு செஞ்சாலும் இதை செய்ய முடியாது. இதையெல்லாம் அல்லாஹ் செய்கிறான். அப்படி கண்கூடா விளங்கும். மனிதர்களுடைய மூளை அந்த ஏற்பாடுகளை பார்த்து திகைத்து விடும். இது எப்படி சாத்தியம்? 40 லட்சம் பேர் எப்படி மினாவுக்கு போறாங்க? 40 லட்சம் பேர் பின்னால இருந்து அரஃபா மைதானத்துக்கு போறாங்க. ஒரு அரை நாள் தான் அரஃபா மைதானத்தில் இருப்பாங்க. திருப்பி முஸ்தலிஃபா போயிருவாங்க. திருப்பி ஷைத்தானுக்கு கல்லடிக்கிறது. இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே பரக்கத் செய்யப்பட்ட இடம். அங்க இருக்கக்கூடிய பரக்கத்துல ஆக மிகப்பெரிய பரக்கத்து இருக்குதே, அது ஜம்சம் தண்ணீராக. ஜம்சம் தண்ணீர் பரக்கத்தான தண்ணீர். ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பச்சிளம் குழந்தையாக இருந்த பொழுது அவர்களுடைய தாகத்திற்காக அந்த பாளையத்திலே அல்லாஹ் செய்த ஏற்பாடுதான் அந்த ஜம்சம் தண்ணீர். அன்றிலிருந்து இன்வரை இடையிலே சில காலம் அது தூர்வாரப்பட்டிருந்தது, மூடியிருந்தது. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா அதை திறந்துட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தாதா அவங்க காலத்தில் அது திரும்பவும் அது புனர்நிர்மாணம் செய்யப்பட்டுச்சு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தை எடுத்துக்கொண்டாலே சுமார் 1450 ஆண்டு காலமாக இந்த ஜம்சம் தண்ணீர் உலக மக்கள் சென்று கொண்டே இருக்கிறது. சில காலம் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜுக்கு போறவங்க கம்மி. சில லட்சம் பேர் தான் போவாங்க. ஒரு 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் பேர் தான் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. ஆனா கடந்த 30 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா ஹாஜிகளுடைய கூட்டம் அதிகமாயிருச்சு. உம்ரா செய்யக்கூடிய கூட்டம் இன்னும் பன்மடங்காக பெருகி கொண்டது. வருடம் முழுவதும் உம்ராக்கு போயிட்டே இருக்கிறாங்க. வருஷம் முழுவதும் இந்த ஹஜ்ஜுடைய கத்தை தவிர வருஷம் முழுவதும் போயிட்டே இருக்கிறாங்க. ஹஜ்ஜுக்கு பார்த்தீங்கன்னா 40 லட்சம் பேர் போய்கிட்டு போறாங்க. எல்லாருமே அந்த ஜம்சம் தண்ணீரை குடிக்கிறாங்க. எத்தனை நாள் அங்க தங்குறாங்கோ எல்லாமே குடிக்கிறாங்க. 40 லட்சம் போறாங்கன்னா எல்லாருமே அந்த தண்ணி குடிப்பாங்க. ஹரம் ஷரீஃபில் எல்லா இடத்துலையும் ஜம்சம் கேன் வச்சிருப்பாங்க. ஜம்சம் கேன் இருக்குது. அங்கங்க 10 கேன் வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் வச்சிருப்பாங்க. திரும்புற பக்கமெல்லாம் வச்சிருப்பாங்க. எல்லாம் குடிப்பாங்க. எல்லாருமே பாட்டில் எடுத்துட்டு போவாங்க. நிறைய பேர் நம்ம பார்த்தோம் உம்ரால. நிறைய பேர் வெறும் ஜம்சம் தண்ணி தான் குடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஹரம் ஷரீஃப் போவாங்க, வரும்பொழுது பெரிய பாட்டிலில் தண்ணியை கொண்டு வாங்க. ரூம்ல இருக்கும் பொழுது எல்லா நேரங்களையும் அதை பயன்படுத்தி கொண்டே இருந்தாங்க. அப்ப இது இருக்குதே வற்றாத நதி என்று சொல்லக்கூடிய பரக்கத்தான தண்ணீரை அல்லாஹ் அந்த ஜம்சம் தண்ணீர் அது அங்கதான் வைத்திருக்கின்றான். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் அங்கே பரக்கத் நிறைந்தது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹஜ்ஜுடைய இந்த அமல் இருக்குது, இது ஆக உயர்ந்த அமல். மனிதய அடியானுடைய எல்லா பாவங்களையும் அது சுத்தமாக்கி விடுகிறது. யார் அல்லாஹ்விற்காக ஹஜ் செய்கின்றாரோ, ஹஜ்ஜுக்கு போய் 35-40 நாள் ஹஜ்ஜுக்கு போறாங்க, எந்த தீய வார்த்தைகளும் பேசாமல் தீய செயல்களை செய்யாமல் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்றாங்களோ, திரும்பி வரும் பொழுது அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்பி வருகின்றார்கள். ரஜஅ கயௌமின் வலதத்துஹு உம்முஹு, அன்று பிறந்த பாலகனை போல் அவர்கள் திரும்பி வருகின்றார்கள். எப்படி குழந்தை பிறக்கும் பொழுது எந்த பாவமும் இல்லாமல் பரிசுத்தமாக பிறக்கிறதோ, அதே போன்று ஹாஜிகள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு திரும்புறாங்கன்னு சொன்னா பரிசுத்தமாக திரும்புகின்றார்கள். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹரம் ஷரீஃப்ல உட்கார்ந்தாங்க. காபத்துல்லாஹ்வுடைய அந்த இடத்துல பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்க, சை செய்யக்கூடிய அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்க. ஒரு கூட்டத்தார்கள் வந்தாங்க. அவங்க எல்லாம் ஒட்டகத்தை ஓரமா கட்டினாங்க. இப்பதான் இந்த மாதிரி பெரிய பில்டிங் இருக்குது. அந்த காலத்திலாம் அந்த இடம் மட்டும் இருக்கும், அங்கங்க மக்கள் தங்கி இருப்பாங்க. அப்ப ஒட்டகத்தை ஒரு இடத்துல கட்டி போட்டு என்ன செய்யறாங்க, எல்லாருமே தவாப் செய்யறாங்க. தவாப் செஞ்சுட்டு சை தொங்கோட்டம் ஓடி கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்கள கூப்பிட்டாங்க, முறையில் அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்க எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? அவங்க சொன்னாங்க, மினல் ஈராக், ஈராக் நாட்டிலிருந்து இன்ன ஊர்ல இருந்து வர்றீங்க. இங்க எதுக்காண்டி வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இங்க நாங்க ஹஜ்ஜுக்காண்டி வந்திருக்கிறோம், உம்ராவுக்காண்டி இருக்கிறோம் அப்படின்னாங்க. இதெல்லாத வேறு ஏதாவது நியத்து இருக்குதா? இங்க சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, பார்த்துட்டு போயிடலாம், அல்லது ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்குது, அதை செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னு வேற ஏதாவது நியத்து இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல வேற எந்த நியத்தும் இல்ல, ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக மட்டும்தான் நாங்க இங்க வந்தோம் அப்படின்னாங்க. நான் உங்களைய ஏதோ சந்தேகப்பட்டு கேட்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கு நற்செய்தி சுபச்சை சொல்வதற்காகத்தான் அந்த கேள்வியை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிப்பட்டுருச்சு, இனிமேல் நீங்கள் புதிதாக உங்களுடைய அமல்களை துவங்குங்கள். மனிதன் செய்யக்கூடிய நல்ல அமல்கள், கெட்ட அமல்கள், வலது பக்கம் இருக்கக்கூடிய மலக்கு நல்லதை எடுத்துட்டே இருப்பார், இடது பக்கம் இருக்கக்கூடிய மலக்கு இருக்காரே பாவங்களை, மனிதன் செய்யக்கூடிய பாவங்களை எழுதிட்டே இருப்பார். இப்ப ஹஜ் செய்யின் மூலமாக அல்லாஹு தாலா இந்த எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடறான். நன்மை இருந்துட்டே இருக்கும். பாவத்தினுடைய இது இருக்குதே, அது முழுமையாக மன்னிக்கப்பட்டுரும். சொன்னாங்க, ஒருத்தர் ஹஜ் செஞ்சார், அந்த ஹஜ்ஜை முறையாக செய்தார் என்றால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லை. நிச்சயமாக அவர் சொர்க்கத்துக்கு போவார். முறையாக ஹஜ் செய்தவர், மக்பூலான ஹஜ் செய்தவர் நிச்சயமாக சொர்க்கம் செல்வார். ஹரம் ஷரீஃபில் கிடைக்கக்கூடிய செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் லட்சம் லட்சம் மடங்கு நன்மைகள் அதிகம். ஊர்ல நம்ம என்ன செய்யறோமோ அதை விட லட்சம் மடங்கு அங்கே அதிகம். இப்ப எல்லாருமே இப்ப மகரிப் தொழுதோம், மகரிபுடைய ஃபர்ல் இங்க நம்ம பள்ளியில தொழுதோம். இப்ப இதே மகரிபுடைய தொழுகையை நீங்க ஹரம் ஷரீஃபில் தொழுதீங்கன்னா 1 லட்சம் மகரிப் தொழுத நன்மையை அல்லாஹ் தரும். 1 லட்சம் மகரிபுடைய தொழுகை அல்லாஹ் தருவான். 30 நாள் 25 நாள் 30 நாள் அங்க எல்லாமே ஹரம்ல இருப்பாங்க, மக்கால இருப்பாங்க. அதுக்கு பிறகுதான் 8-9 நாள் தான் மதீனாவுக்கு போவாங்க. இங்கே செஞ்சீங்கன்னா, அங்க ஹரம் ஷரீஃப் 5 நேரம் தொழு போறீங்க, ஃபஜ்ருக்கு போனீங்க, ஒரு தொழுகை தொழுதீங்கன்னா 1 லட்சம் ஃபஜ்ர் தொழுத நன்மை. லுஹர் தொழுதீங்க 1 லட்சம் லுஹருடைய நன்மை. அசர் தொழுதீங்க 1 லட்சம் அசருடைய நன்மை. இதெல்லாம் நம்ம ஊர்ல இருந்தா கிடைக்காது. அல்லாஹ் அங்கேதான் அந்த சிறப்புகளை வைத்திருக்கின்றார். செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும், மகரிப் தொழு போனீங்க, ஃபர்ல் தொழுதீங்க, 1 லட்சம் ஃபர்லுடைய மகரிபுடைய ஃபர்லுடைய நன்மை கிடைக்கும். அதுக்கு பிறகு சுன்னத் தொழுதீங்க, 1 லட்சம் சுன்னத் நன்மை கிடைக்கும். அவாபின் 6 ரக்காத் தொழுதீங்க, 1க்கு 6னா என்னங்க, 6 லட்சம் ரக்காத்துகள் தொழுத நன்மை கிடைக்கும். நீங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அமலும், நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் 1 லட்சம் மடங்கு நன்மைகள் அங்கே அதிகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹரம் ஷரீஃபில் காபத்துல்லாவின் மீது அல்லாஹ்வினுடைய விசேஷமான ரஹ்மத்துகள், பேரருள், ஒவ்வொரு நாளும் 120 விசேஷமான ரஹ்மத்துகள் அந்த காபத்துல்லாவின் மீது இறங்கி கொண்டிருக்கின்றது. அதிலே 120ல 60 ரஹ்மத்துகள் அந்த காபத்துல்லாவை தவாப் செய்யக்கூடியவர்களுக்கு கிடைக்கும். யார் தவாப் செய்யறாங்களோ அவங்களுக்கு 60 ரஹ்மத்துகள் கிடைக்கும். 40 ரஹ்மத்துகள் தொழக்கூடியவர், ஹரம் ஷரீஃப்ல யார் தொழுகிறாங்களோ அவங்களுக்கு 40 ரஹ்மத் கிடைக்கும். 20 ரஹ்மத்துகள், 60 தவாஃபுக்கு 40 ரஹ்மத்துகள் தொழக்கூடியவர்களுக்கு
மீதி 20 ரஹ்மத் இருக்கு, அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சும்மா அங்க ஹரம் ஷரீஃப்ல உட்கார்ந்து காபத்துல்லாவை பார்த்தாவே 20 விசேஷமான ரஹ்மத்துகள் அவருக்கு கிடைக்கும். அதெல்லாம நன்மைகள். நல்ல ஹரமுக்கு போறோம், ஏத்திகாஃப் நியத்தோட போயிட்டீங்க, 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்றீங்க, பெரிய நன்மை கிடைக்கும், எவ்வளவு அளவில்லாத நன்மை கிடைக்கும். அங்கே செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலின் மூலமாக அல்லாஹ் பல லட்சம் பல கோடி நன்மைகளை தருகிறான். ஹஜ்ஜுடைய அமல்கள் ஆரம்பமாயிருச்சு. ஹஜ்ஜுடைய அமல்களை செய்ய செய்ய நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஹஜ்ஜின் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படுவதை பற்றி சில உலமாக்கள் ஆய்வு செய்து கூறுகின்ற பொழுது சொல்றாங்க, பொதுவாக நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், அமல்களின் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது சிறு பாவங்களைத்தான் நல்லா மன்னிக்கின்றான். பெரும் பாவங்கள் செஞ்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கு தௌபா செய்யும், தௌபா செஞ்சாதான் மன்னிக்கப்படும். ஆனா ஹஜ் இருக்குதே, அதனுடைய சிறப்புகள், அதை செய்யனால அந்த அமல்களை செய்தனால என்னென்ன மக்ஃபிரத் கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்குதோ அதை கவனிச்சு உலமாக்கள் செய்கின்ற பொழுது ஹஜ்ஜின் மூலமாக சிறிய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது, பெரிய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய கடமையில நம்ம என்ன பாவங்கள் செஞ்சோமோ அதையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். அடியார்கள் சக மனிதர்களுடைய விஷயத்துல என்னென்ன பாவம் செய்யுமோ அதையும் அல்லாஹ் மன்னிக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய மைதானத்துல துஆ செஞ்சிட்டு இருந்தாங்க. நீண்ட நேரம் துஆ செஞ்சாங்க. அழுது அழுது நபி அவங்க துஆ செஞ்சு கொண்டே இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அல்லாஹ், இந்த ஹாஜிகளுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிரு, ஹாஜிகளுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிரு துஆ செஞ்சுட்டே இருந்தாங்க. உன்னுடைய கடமையில என்ன பாவம் செஞ்சாங்களோ அதையும் மன்னிச்சிரு, உன்னுடைய அடியார்களுடைய விஷயத்துல என்ன பாவம் செஞ்சாங்களோ அதையும் மன்னிச்சிரு. அப்படின்னும் பொழுது இப்ப நாம அல்லாஹ்வுடைய விஷயத்துல அல்லாஹ் மன்னிச்சிருவான். சக மனிதர்களுக்கு ஏதாவது நாம பாவம் செஞ்சு அப்படின்னா, அத்தாமாக்கு கஷ்டம் கொடுத்துட்டோம், மனைவி மக்களுடைய கடமைகளை சரியா நிறைவேற்றல, உறவினர்களுக்கு சரியா கடமைகள் நிறைவேற்றல, கொடுக்கல் வாங்கல் சரியில்லை, அதாவது மற்ற மனிதர்கள் சம்பந்தப்பட்ட பாவங்கள் ஏதாவது நம்ம செஞ்சோம்னா அவங்க மன்னிச்சாதான் அல்லாஹ் மன்னிப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்ட்ட செஞ்சுட்டே இருந்தாங்க எல்லா பாவத்தையும் மன்னிக்க சொல்லி. அல்லாஹ் தஆலா சொன்னா, நாயகமே நபியே, உங்களுடைய இந்த துஆவிலே என் கடமைகள்ல என்ன பாவம் செய்யறாங்களோ அடியார்கள் அதை நான் மன்னிச்சிடுறேன், ஆனா அடியார்களுடைய விஷயத்துல நான் மன்னிக்க முடியாது அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்ட்ட திரும்ப துஆ செஞ்சாங்க, நீண்ட நேரம் செஞ்சாங்க. யா அல்லாஹ், அந்த ஹாஜி அவர் மனிதர்களுக்கு என்ன பாவம் செய்யறாரோ சக மனிதர்களுக்கு அந்த பத்தி மன்னிச்சிரு, இவரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உன் சார்பாக பகரத்தை நஷ்டஈடு நீ கொடுத்துரு, இவரால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உன் சார்பாக நஷ்டஈடு நீ கொடுத்துரு, பரிகாரத்தை கொடுத்துரு, அந்த பாவத்தையும் இவருக்கு மன்னிச்சிரு யா அல்லாஹ்னு துஆ செஞ்சுட்டே இருந்தாங்க. நீண்ட நேரம் நபி அவங்க துஆ செஞ்சாங்க. ஃபஜ்ருடைய நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிரிச்சிட்டு இருந்தாங்க, சிரிச்சவ முகமாக இருந்தாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், இது போன்ற இபாதத்துடைய நேரத்தில் தாங்கள் சிரிப்பது வளமை இல்லையே, வளமைக்கு மாற்றமாக தாங்கள் சிரிக்கிறீர்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாயகம் சொன்னாங்க, அல்லாஹ் ஆரம்பமாக தன் கடமையிலே குறை செய்யக்கூடியவர்களை பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சான். நான் ஹாஜி ஹஜ் செய்யக்கூடியவர்கள் சக மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அந்த பாவத்தை அல்லாஹ் நீ மன்னிச்சிரு, இவனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உன் சார்பாக பரிகாரத்தை கொடுத்துருன்னு சொல்லி நான் துஆ செஞ்சுட்டே இருந்தேன். இப்ப அந்த துஆவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். அவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. ஒரு மனிதர் ஹஜ் செஞ்சுட்டாருன்னா அவருடைய அமல் நாம புதுசாக எழுதப்படுகின்றது, புதிதாக அவருடைய நன்மைகள் பாவங்கள் எல்லாம் புதுசாக எழுதப்படுகின்றது. ஹஜ்ஜின் மூலமாக எல்லா விதமான பாவங்கள், சிறிய பாவங்கள், பெரிய பாவங்கள், அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய பாவங்கள், மனிதர்களுக்கு செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடறான். எனவே இந்த ஆக உயர்ந்த அமலான இந்த ஹஜ்ஜை ஒவ்வொரு ஈமான் கொண்ட ஆணும் பெண்ணும் இந்த அமலை நான் செய்ய வேண்டும், இந்த ஹஜ்ஜுடைய அமலை நான் செய்ய வேண்டும், என்னுடைய ரப்பான அல்லாஹ்வினுடைய இந்த புனித ஆலயத்தை காபத்துல்லாவை நான் ஜியாரத் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவது ஒவ்வொரு ஈமான் கொண்டவருடைய அவசியமான பொறுப்பாக இருக்கின்றது. ஆசைப்படணும், அல்லாஹ்வுடைய வீட்டை பார்க்க, ஜியாரத் செய்யறதுக்கு, ஹஜ்ஜுக்கு போறதுக்கு, உம்ரா செய்யறதுக்கு நம்ம ஆசைப்படணும், நல்லமல்கள் செய்வதற்கு ஆசை வேண்டும். ஷரியத்தில ஹஜ்ஜு யாரின் மீது கடமை என்பதற்கு ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கு. அந்த நிபந்தனை இருக்கட்டும், ஆனால் ஒவ்வொரு ஈமான் கொண்டவரும் அந்த நிபந்தனையெல்லாம் பார்க்காம நானும் ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படின்னு நியத் செஞ்சு
அல்லாஹ்ட்ட துஆ செய்யும். ஹஜ்ஜுக்கு போறதுக்கு காசு நிபந்தனையாக கடமையாவதுக்கு தான் நிபந்தனை. ஆனா ஹஜ் செய்யறதுக்கு அல்லாஹ்வுடைய கபூல் தான் அவசியம். அல்லாஹ் கபூல் செய்து கொண்டால் யாரையும் அல்லாஹ் அழைத்துக் கொள்வான். உலகத்தில் கண்கூடாக எத்தனையோ மனிதர்களை பார்த்துட்டு இருக்கிறோம். சாதாரண ஏழை வாழையாக இருப்பாங்க, அன்றாட கூலிகளாக தினக்கூலிகளாக இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அல்லாஹ் தன்னுடைய இடத்திற்கு அழைத்துக் கொண்டான். 30-40 லட்சம் பேர் போறாங்கன்னு சொன்னா அதுல 60-70% பேர் சாதாரண மிடில் கிளாஸ் மக்கள் தான். அவங்க எல்லாம் பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் கிடையாது, சாதாரண மிடில் கிளாஸ் மக்கள் தான். போக நினைச்சாங்க, அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தி வச்சாங்க. அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொண்டான். எத்தனையோ மனிதர்கள் பார்த்துருக்கிறோம். நம்ம அடிக்கடி சொல்றது இருக்குது. ஒரு வியாபாரி இருந்தார், ஊர்கா வியாபாரம் செய்யக்கூடியவர். அந்த வீட்டில் ஊர்கா செய்வார், தயார் செய்வார். பக்கெட்ல ஒரு பக்கெட் நிறைய பெரிய பக்கெட்ல ஊர்கா நிரப்பிட்டு சைக்கிள்ல பின்னாடி கட்டிட்டு கிராமமா போய் ஊர்கா வைப்பார். 10 ரூபா 20 ரூபா 100 ரூபான்னு சொல்லி கிராமத்துக்காரங்க வாங்கிக்குவாங்க அவர்கிட்ட. இவர் இப்படிப்பட்டவர் ஒரு நாளைக்கு எவ்வளவுங்க சம்பாதிப்பாரு? அவர் சம்பாதிக்கிறது குடும்பத்துக்கே பத்தாது. 150 ரூபா 100 ரூபா அவ்வளவுதான் வருமானம் கிடைக்கும். அதே அவருக்கு பத்தாது. அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சு கொண்டே இருந்தார். ஹஜ்ஜுக்கு போயிட்டு விட்டார். எப்படிங்க சாத்தியம்? கபூலியத். அல்லாஹ் கபூல் செய்தால் அழைத்துக் கொள்வான். காசு நிபந்தனையாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கபூலியத்து தான் ஒருவரை ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்லும். அவருடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த தேட்டம், அவருடைய துஆ, அவருடைய முயற்சி அல்லாஹ் அதை எளிதாக ஆக்கி விடுவான். பிளாட்பாரத்தில் ரிமோட் கண்ட்ரோல் பவுச் விற்கக்கூடிய ஒரு மனிதர், பிளாட்பாரத்தில் ரிமோட் கண்ட்ரோல் பவுச் இருக்குல்லங்க, அதை வித்துட்டு இருந்தார். அவர் என்ன செஞ்சாருங்க? அவர் எவ்வளவு சம்பாதிப்பார் ஒரு நாளைக்கு? அவர்கிட்ட என்ன காசு பணம் இருக்கும்? அல்லாஹ் கபூல் செய்தான், அல்லாஹ் அழைத்து கொண்டான். மொபைல் டெய்லரிங் செய்யக்கூடியவர், தெரு தெருவா போய் இந்த கிழிஞ்ச ஆடைகள் எல்லாம் தச்சு கொடுக்கறது, வீடு வீடா போய் மிஷினை தள்ளிட்டே போவாங்க தெரு தெருவா. யாராவது கிழிஞ்சதான் கொடுங்கன்னு சொல்லிட்டே கத்திட்டே போவார். கொடுக்குறவங்களுக்கு என்ன செய்வா? தச்சு கொடுப்பாங்க. 2 ரூபா 1 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர் அவர் ஹஜ்ஜுக்கு போயிட்டார். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களாகத்தான் இருப்பாங்க. அப்ப ஒவ்வொரு ஈமான் கொண்டவரும் அல்லாஹ்வுடைய அந்த புனித இல்லத்தை ஜியாரத் செய்வதற்கான ஆசைப்பட வேண்டும், நியத் செய்ய வேண்டும். ஹஜ் யார் மீது கடமை அப்படின்னா, இந்த 2024 கணக்கின்படி ஹஜ் கமிட்டியில நம்ம ஹஜ்ஜுக்கு போகணும்னு சொன்னா 3.5 லட்சம் ரூபா அல்லது 3.25 லட்சம் ரூபா இருந்தா அவர் மீது கடமை. ஹஜ் யார் மீது கடமைங்க? தன்னுடைய அன்றாட அவசிய தேவைகள் போக எக்ஸ்ட்ரா உள்ள சொத்தினுடைய மதிப்பு, எக்ஸ்ட்ரா அவர் என்னெல்லாம் இருக்குதோ, அவருக்குன்னு உள்ளது என்னெல்லாம் இருக்குதோ அதனுடைய மதிப்பு ஒரு 3.25 லட்சம் ரூபா உள்ளதாக இருந்துச்சுன்னா அவர் மீது ஹஜ்ஜு கடமை. இப்ப பெண்கள் இருக்கிறாங்க. இப்ப இன்றைய காலத்துல ஒரு பவுன் இருக்குது 55,000 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. பெண்கள் ஒரு 8 பவுன் 10 பவுன் வச்சிருந்தாவே அந்த அளவுக்கு வந்துடும். 8 பவுன் 10 பவுன் வச்சிருந்தே 3.25 லட்சம் ரூபாய் கிட்ட ஈக்குவல்ல 4 லட்சம் ரூபாய் கிட்ட மதிப்பு வந்துடும் 8 பவுன் வச்சிருந்தாவே. அப்ப அந்த பெண்கள் வைத்திருக்கக்கூடிய நகைகளுடைய மதிப்பு இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த பெண்கள் மீதும் ஹஜ்ஜு கடமையாகும். பொதுவா மிடில் கிளாஸ் எல்லாத்திட்டையும் 10 பவுன் 12 பவுன் 15 பவுன் எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஷரியத்தினுடைய பார்வையிலே பார்த்தால் அப்படிப்பட்ட ஒவ்வொரு பெண்ணின் மீதும் ஹஜ்ஜு கடமையாகும். ஆனா பெண்களுக்கு என்ன சலுகைனா, அவரை கூட்டிட்டு போகக்கூடிய கணவன்கிட்ட அந்த அளவு காசு இருக்கும். மஹரம்கிட்ட, கணவனாக இருந்தாலும் சரி, சகோதரனாக இருந்தாலும் சரி, தந்தை யாரோ மஹரமாக இருக்கிறாங்கன்னா அவங்க கூட்டிட்டு போங்க. யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கடமையாயிரும். கணவர் தான் இருக்கிறாரா, மஹரமானவங்கள்ட்ட யாரும் அந்த அளவுக்கு பணம் இல்லைன்னு சொன்னா அந்த பெண் தன் கடமையை நிறைவேற்ற சற்று தாமதம் செய்யலாம். 30 வச்சிருக்கிறாங்க, 40 பவுன் வச்சிருக்கிறாங்க, தனக்கும் காசு போட்டுக்க முடியும். அந்த நகையை வித்து தனக்கும் அதை காசு போட முடியும், தன் கணவனுக்கும் காசு போட்டு போக முடியும் அப்படின்னு சொன்னா அந்த அப்படிப்பட்ட பெண்மணிகள் தன்னுடைய கடமையை நிறைவேற்ற தன்னுடைய நகையின் மூலமாக கணவனையும் அவர்கள் அழைத்து செல்வது ஷரியனுடைய வழிகாட்டுதலாக இருக்கின்றது. இப்ப யார்கிட்ட இவ்வளவு பணம் இருக்குதோ, இந்த 3.25 லட்சம் ரூபாய் மதிப்புல பணமாகவோ நகையாகவோ இடமாகவோ இருக்குதோ அப்படிப்பட்ட ஒவ்வொரு நபர்கள் மீதும் ஹஜ்ஜு கடமையாகும். எனவே இந்த கடமையானவர்கள் விரைவாக இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். குறிப்பாக ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே இந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும். மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யதஅஜ்ஜல், யார் ஹஜ் கடமையாயிருச்சோ அந்த கடமையை விரைவாக நிறைவேற்றுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. ஹஜ்ஜுக்கு அடுத்தபடியாக இது ஒரு கடமை. இந்த மாதத்திலே இது ஹஜ்ஜுடைய மாதம். இன்னும் ஒரு வாரம் நாள்ல துல்ஹஜ்ஜுடைய பிறை ஆரம்பிச்சிரும். துல்ஹஜ் மாதத்துல செய்யப்படக்கூடிய அமல்கள்ல மிக முக்கியமான அமல் குர்பானியுடைய அமல். குர்பானின்னு சொன்னா நடைமுறையில் நம்ம தியாகம் அதற்கு பொருள் சொல்கிறோம். தியாகம்னா என்னங்க?
அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக அடியார்களாகிய நாம் அல்லாஹ்வுக்கு பிரியமான ஏதாவது ஒரு அமலை செய்வது, அதாவது குர்பானி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, யா ரசூலுல்லாஹ் மாஹால் அலாஹி, இந்த குர்பானி இருக்குதே அது என்ன அப்படின்னு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத் என்பதாக நபி அவங்க சொன்னாங்க, அவங்களுடைய வழிமுறை என்பதாக நபி அவங்க சொன்னாங்க. நமக்கெல்லாம் தெரியும் அந்த நிகழ்ச்சி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகனை அறுத்து பலிவிடுவது போல கனவு பார்த்தாங்க. அந்த கனவை நிறைவேற்றுவதற்காக மகனை அறுக்க போனாங்க. அல்லாஹ் வானத்திலிருந்து ஒரு ஆட்டை கொண்டு கொடுத்து, அதற்கு பகரமா நீங்க ஆட்டை கொடுங்க, உங்களுடைய குர்பானி நிறைவேறுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான். அதிலிருந்து ஆடு மாடு ஒட்டகம் போன்றவற்றை குர்பானி கொடுக்கக்கூடிய இந்த அமல் நடைமுறைக்கு வந்தது. அப்ப கேட்டாங்க சஹாபாக்கள், யா ரசூலுல்லாஹ் மாலனா யா ரசூலுல்லாஹ், குர்பானுடைய அமலை செஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும்? நாயகம் சொன்னாங்க, லிகுல்லி இரத்தின் ஹசனா, குர்பானி பிரானினுடைய உடலில் உள்ள ஒவ்வொரு ரோமத்திற்கு பரமாக ஒரு நன்மை அல்லாஹ் தருவான். இப்ப ஆடு கொடுக்கிறோம், ஆட்டுடைய உடம்புல எவ்வளவு முடிகள் இருக்கோ அந்த முடிகளுடைய எண்ணிக்கை அளவிற்கு நன்மை கிடைக்கும். இப்போ ஒரு செம்பரி ஆடு கொடுக்கிறோம், அந்த ஆட்டினுடைய உடம்புல எவ்வளவு முடி இருக்குங்க? ஒரு 5000 முடி இருக்குமா? 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் கூட சொல்லலாம், அவ்வளவு முடி இருக்கும். அதுல அவ்வளவு நன்மை எல்லாம் கிடைப்போம். ஒரு குர்பானி கொடுக்கிறோம், ஒரு 10,000 ரூபாய் 12,000 ரூபாய் ஆடு வந்துடும். குர்பானி கொடுக்கிறோம், நன்மை எவ்வளவுங்க? அந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் அமீன சூஃப், சூஃப் என்ற வகையான ஆட்டை கூடாலும் அது கிடைக்குமா? சூஃப்ங்கிறது அரபு நாட்டிலையும் இருக்குது, பனி பிரதேசங்கள் நிறைந்த நாடுகள்லையும் இருக்கும். அதாவது பனி பிரதேச நாடுகள்ல ஆட்டுடைய முகத்தை விட ஆட்டுடைய உடம்பு இருக்குதே பெருசா இருக்கும். காரணம் அதனுடைய முடிகள் அவ்வளவு முடி இருக்கும். நம்முடைய நார்மல் ஆடுகளை விட பனி பிரதேசங்களில் இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு முடி அடர்த்தியாக காடு போல வளர்ந்துருக்கும் உடம்புல முடி. அந்த சூஃப்ங்கிற அந்த வகையான ஆட்டை கொடுத்தாலும் அவ்வளவு நன்மை கிடைக்குமான்னு சஹாபாக்கள் கேட்டாங்க. நபி அவங்க சொன்னாங்க, ஆமா, அந்த வகையான ஆட்டை கொடுத்தாலும் அவ்வளவு நன்மை கிடைக்கும் என்பதாக சொன்னாங்க. உடல்ல எத்தனை ரோமங்கள் இருக்குதோ அந்த ரோமங்களுடைய எண்ணிக்கை அளவிற்கு அல்லாஹு தஆலா நன்மையை தருகின்றான். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குர்பானி கொடுத்தாங்க. குர்பானி அறுக்கும் பொழுது நாயகம் சொன்னாங்க, ஃபாத்திமாவை பக்கத்துல வா, ஃபாத்திமாவை பக்கத்துல வா அப்படின்னு சொன்னாங்க. பக்கத்துல வந்தாங்க. சொன்னாங்க, எப்ப அல்லாஹ்விற்காக அடியான் குர்பானி கொடுக்கின்றானோ, குர்பானி அறுத்து அதனுடைய முதல் துளி ரத்தம் கீழே விழுவதற்கு முன்பாகவே அல்லாஹ் அவருடைய பாவம் மன்னித்து விடுகின்றான். நம்ம குர்பானி கொடுக்கிறோம், அதனுடைய முதல் இரத்த துளி கீழே வருவதற்கு முன்பாகவே அல்லாஹ் தஆலா பாவங்களை அனைத்தையும் மன்னித்து விடுகின்றான். அதை பிறகு நபி அவங்க சொன்னாங்க, இந்த குர்பானி பிறையை அல்லாஹு தஆலா கியாமத் நாளிலே கொண்டு வருவான். அதனுடைய இரத்தம், அதனுடைய குழம்பு, கால் குழம்புகள், அதனுடைய இறைச்சி, அதனுடைய எலும்பு, நாம் பயன்படுத்திய பயன்படாத எல்லாத்தையும் அல்லாஹ் கொண்டு வருவான். இப்ப குர்பானி கொடுக்குறோன்னு சொன்னா அதனுடைய கறி போன்றவற்றை நாம் பயன்படுத்தும். நிறைய பொருள்களை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அதனுடைய மலப்பை, அதனுடைய இறைப்பை, பைகள் எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் என்ன செய்வோம்? அதை கழிவுல போட்டுருவோம். அப்ப நம்ம எதெல்லாம் பயன்படுத்தணுமோ பயன்படுத்தாம விட்டுட்டோமோ எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா கொண்டு வருவான். உதாரணமா ஒரு ஆடு 20 கிலோன்னு வச்சுங்களேன், அந்த 20 கிலோ அந்த 20 கிலோ இருக்குதுன்னா அந்த 20 கிலோவையும் கொண்டு வருவான். கியாமத்துல அல்லாஹ் கொண்டு வருவான். கொண்டு வந்து அதை 70 மடங்காக அதை அல்லாஹ் பெருக்குவான். 70 மடங்காக அல்லாஹு தஆலா அதை பெருக்குவான். 70 மடங்காக அல்லாஹ் பெருக்கி அந்த அளவிற்கு நன்மைகளை அல்லாஹ் தருவான். நம்ம கொடுக்கிற ஒரு ஆடு, அந்த ஆட்டுக்கு அல்லாஹ் என்ன செய்யுமா? 70 ஆடாக ஆக்கி அதுக்கு அதை நிறுத்தி எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்வான்? நன்மைகளை கொடுப்பான். ஒவ்வொரு ஆட்டுக்கு பதிலாக 70 மடங்கு நன்மைகளை அல்லாஹு தஆலா தருகின்றான். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இவ்வளவு பெரிய நன்மை குர்பானிக்கு சொல்றீங்களே, இது அஹ்லே பைத் நாயகத்தினுடைய குடும்பத்தாராகிய நமக்கு மட்டுமா இல்ல எல்லாத்துக்குமா அப்படின்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்துக்கும், முழு உம்மத்திற்கும். அதுதான் உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் யாரெல்லாம் குர்பானி கொடுக்கிறாங்களோ எல்லாருக்கும் இவ்வளவு ஆடு, இவ்வளவு நன்மை அல்லாஹு தஆலா கொடுங்க. தங்களுடைய தான் கொடுக்கக்கூடிய ஆட்டினுடைய ஆடு 70 மடங்கு அதை பெரிதாக ஆக்கப்பட்டு அதற்கு ஈக்குவலாக அல்லாஹ் நன்மை தருவான். நாம செய்யற நன்மை ஒண்ணு, அல்லாஹ் அதை 70ஆக ஆக்கி அவ்வளவுக்கு தன்னுடைய காலத்திற்கு தகுந்தபடி நன்மைகளை வழங்குவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க.
ஒரு வருஷம் கொடுத்த ஒரு ஆட்டுக்கே இவ்வளவு நன்மைனா, ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஆடு கொடுத்துட்டே வந்தோம், குர்பானி கொடுத்துட்டே வந்தோம்னா நம்முடைய நன்மையினுடைய தராசிலே, நன்மையினுடைய ஏட்டிலே எவ்வளவு நன்மை கிடைக்கும் என்பதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு வருஷத்தினுடைய ஆட்டுக்கே இவ்வளவு அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு வருஷம் குர்பானி கொடுத்துட்டே இருந்தா எவ்வளவு நன்மை கிடைக்கும். குர்பானி யாரின் மீது கடமை? குர்பானி யாரின் மீது கடமை அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு ஆணின் மீதும் பெண்ணின் மீதும் அவங்கள்ட்ட 612 கிராம் வெள்ளி அளவுக்கு அவங்களுடைய தேவைகள் போக மீதிமுள்ள பொருள்களுடைய மதிப்பு 612 கிராம் மதிப்புள்ளதாக இருந்தா அவர்கள் மீது கடமை. 612 கிராம் மதிப்புள்ள பொருட்கள், நகையாகவோ பணமாகவோ இடமாகவோ அல்லது துணியாகவோ பாத்திரங்களாகவோ எப்படி இருந்தாலும் எக்ஸ்ட்ரா உள்ள அவங்கள்ட்ட பொருள் மதிப்பு இந்த 612 கிராம் வேல்யூ அளவுக்கு இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட ஒவ்வொரு ஆண் பெண்ணின் மீது குர்பானி கடமை. இப்ப இன்றைய நிலவரப்படி 1 கிராம் இருக்குது 99 ரூபா, 100 ரூபா கிட்ட வந்துருச்சு வெள்ளி. அப்ப 612 கிராம்ங்கிறது 60,000 ரூபா. 60,000 ரூபா தம்முடைய அன்றாட தேவைகளுக்கு போக மீதி உள்ள எக்ஸ்ட்ரா உள்ள பொருள்களுடைய மதிப்பு 60,000 ரூபாய் இருந்துச்சுன்னா அத்தகைய ஒவ்வொரு ஆணின் மீதும் பெண்ணின் மீதும் குர்பானி கடமை. ஹஜ்ஜு யாரின் மீது கடமை இல்லையோ அவர்கள் மீதும் குர்பானி கடமையாகும். உதாரணமாக ஒருத்தர் 2 வீடு வச்சிருக்கிறாருன்னு வச்சுங்களேன். 2 வீடு இருக்குது, சொந்த வீடு ஒண்ணு, குடியிருக்கிறார், அதுல இன்னொரு வீட்டை வாடகைக்கு விட்டுருக்கிறார். அந்த வாடகையை வச்சுதான் இவர் பொழப்பு ஓடிட்டு இருக்குது. இப்ப இவர் மீது ஹஜ்ஜு கடமையா, ஜகாத் கடமையான்னா ஜகாத் கடமையாகாது. ஜகாத் அந்த அளவுக்கு கையில பொருள் இருந்தா, போய் கையில பணம் இருந்தாதான் ஜகாத் கடமையாகும். அந்த எக்ஸ்ட்ரா உள்ள வீட்டுடைய வேல்யூக்கு ஜகாத் கடமைனா ஜகாத் கடமை இல்லை. ஆனா குர்பானி இருக்குதே, இவரு எக்ஸ்ட்ரா தான் அந்த வீடு இருக்குது, அந்த வீட்டை வாடகை விட்டுருக்கிறார், எக்ஸ்ட்ரா தான் இருக்குது, அதோட மதிப்பு 60,000 விட அதிகம் தான். அந்த எக்ஸ்ட்ரா உள்ள வீட்டு இருந்தாலும் அவர் மீது குர்பானி கடமையாகும். ஒரு பெண்ணிட்ட நகை இருக்குது, ஒரு 2 பவுன் 3 பவுன் நகை வச்சிருக்கிறாங்க, அவங்க ஜகாத் கடமையாகாது. ஒரு பெண்ணிட்ட 2 பவுன் 3 பவுன் நகை வச்சிருக்கிறாங்க, அவங்க மீது ஜகாத் கடமை இல்லை. ஜகாத் கடமையாவதற்கு 10.5 பவுன் இருக்கணும். ஆனா இந்த 2 பவுன் 3 பவுன் மதிப்பு 60,000 ரூபாய் மதிப்புள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க மீது குர்பானி கடமையாகும். 2 பவுனுடைய வேல்யூ இன்றைய நிலவரப்படி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பவுன் 55,000 ரூபாய்க்கு விற்குது. அதாவது 55,000 ரூபாய் தான் ஒரு பவுன். 2 பவுன் வச்சிருந்தாங்கன்னா அதனுடைய வேல்யூ குறைஞ்சது 70,000, பழைய நகையா இருக்கிறதுனால 70,000 ரூபாய் 80,000 ரூபாய் கண்டிப்பா போகும். அந்த 2 பவுன் ஒரு பெண்ணிட்ட இருந்தாலும் அந்த பெண்ணின் மீதும் குர்பான் கடமையாகும். குர்பானிங்கிறது ஒரு இபாதத். இதை பார்த்து நம்ம முடிவு செய்யணும். ஒருத்தர் 2 டூ வீலர் வச்சார், ஒன்னு எப்பவும் ஓட்டுறது, ஒன்னு எக்ஸ்ட்ரா எங்கேயாவது வெளியூர் போறப்ப அதுக்குன்னு வச்சிட்டு இருக்காரு. இவருடைய அசல் தேவை ஒண்ணுதான், எக்ஸ்ட்ரா ஒன்னு வச்சிருக்கிறாரு. இந்த எக்ஸ்ட்ரா உள்ள டூ வீலருடைய மதிப்பு 60,000 ரூபாய் மதிப்புள்ளதா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கும் அவர் மீது ஜகாத் கடமையாகும். 2 கார் வச்சிருக்கிறார், ஒரு காரின் மீது குர்பானி கடமை இல்லை. ஆனா இன்னொரு எக்ஸ்ட்ரா உள்ள காருடைய மதிப்பு 60,000 உள்ளதா இருந்துச்சுன்னா அவர் மீதும் குர்பானி கடமையாகும். குர்பானி இருக்குதே, நடைமுறையில் ஒரு தவறான ஒரு பழக்கம் மக்கள்கிட்ட இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்யறோம், ஒருத்தர் பேர்ல குர்பானி கொடுக்கறது. இந்த வருஷம் அத்தா பேர்ல, அடுத்த வருஷம் அம்மா பேர்ல, அடுத்த வருஷம் பெரிய பையன் பேர்ல, அடுத்த வருஷம் பெரிய புள்ள பேர்ல அப்படின்னு ஒரு அப்படியே லைனா கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. தொழுகைக்குதே வீட்டில் உள்ள எல்லாரின் மீதும் தொழுகை கடமை. வீட்டில் உள்ள பருவமடைந்த பாலிகான ஒவ்வொரு ஆண் பெண்ணின் மீதும் தொழுகை கடமை. வீட்டில் இருக்கக்கூடிய பருவமடைந்த பாலிகான ஒவ்வொரு பெண்ணின் மீதும் ரமலான் வந்துருச்சுன்னா அவங்க மீது நோன்பு கடமை. அதே மாதிரி குர்பானியுடைய அமல் வந்துருச்சு அப்படின்னா வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு, பருவமடைஞ்சவங்க எத்தனை பேர், சின்னவங்களை விட்டுட்டு பாலிகான எத்தனை பேர் இருக்கிறாங்க, தனித்தனியாக அவங்கள்ட்ட யார்கிட்ட எவ்வளவு மதிப்புள்ள பொருள்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். முதல்ல கணவன்கிட்ட எவ்வளவு இருக்குது, எக்ஸ்ட்ரா உள்ள மதிப்புடைய பொருள் 60,000 ரூபாய் இருக்குதா, அவருக்கு குர்பானி கடமையாகும். மனைவிட்ட நகைகள் இருக்குது, நகை இருந்துச்சு, அல்லது வேற ஏதாவது நிலம் இருந்துச்சு, அல்லது வேற ஏதாவது பொருள்கள் இருந்துச்சு அப்படின்னா மனைவி மீது தனியா கடமையாகும். ஒரு பெரிய பையன் இருக்கிறார், இப்ப போக ஆரம்பிச்சிட்டான் பையன், அப்ப அந்த பையனை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான், அவன்கிட்ட இந்த அளவுக்கு பணம் இருக்குதா, பொருள் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். பெரிய புள்ளை இருக்குது, அந்த பிள்ளைக்குன்னு சொல்லி நகை, அந்த பிள்ளைகிட்ட நியத் செஞ்சு நகை சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம் அந்த பிள்ளைக்குன்னு சொல்லி. இப்ப அந்த பிள்ளைட்டுக்கும் அந்த பிள்ளைக்கு சொந்தமான நகைகள் இருந்தா அந்த பிள்ளையின் மீதும் குர்பானி கடமை. இந்த மாதிரி வீட்டுல தனித்தனியாக யாரின் மீது குர்பானி கடமை அப்படிங்கிறத பார்த்து அவர்கள் அனைவருமே குர்பானி கொடுக்கும். குர்பானி கொடுப்பதிலே ஆகச் சிறந்தது என்ன அப்படின்னு சொன்னா ஆடு கொடுப்பது ஆகச் சிறந்தது.
ஆடு கொடுப்பது ஆகச் சிறந்தது. அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்த ரிசுக்கை, அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை அல்லாஹ்விற்காக நாம் கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு பரக்கத் செய்வான். ஆடு கொடுக்க யாருக்கு வசதி இல்லையோ, 10,000 ரூபா 13,000 ரூபா உடனே எனக்கு கடமை தான். இப்போ நிறைய மிடில் ஃபேமிலியில எல்லா வீட்லையும் என்னங்க எல்லாத்திட்டையும் ஏதாவது இருக்கும். அவங்களுடைய 60,000 மதிப்புள்ள பொருள் ஏதாவது இருக்கத்தான் செய்யும். எனக்கும் கொடுக்கணும், என் மனைவிக்கும் கொடுக்கணும், பிள்ளைக்கும் கொடுக்கணும். ஆடு கொடுக்குறோன்னா எல்லாத்துக்கும் கொடுக்கறது சிரமமா இருக்கும். அப்படின்னு சிரமமா இருக்குது, தான்ட்ட பணம் இல்லை, வசதி இல்லை அந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா அவங்க என்ன செய்யலாங்க, கூட்டு குர்பானியில சேர்ந்து கொள்ளலாம். கூட்டு குர்பானி சேரக்கூடியவங்களும் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, காசை பார்த்து சேரக்கூடாது. காசு எங்க கம்மியா இருக்கு, எங்க அதிகமா இருக்குது, சிலர் 3,000 ரூபாய் போட்டிருக்காங்க, சிலர் 4,000 ரூபாய் போட்டிருக்காங்க, சிலர் 4,500 ரூபாய் போட்டிருக்காங்க. இப்படி காசை பார்த்து சேரக்கூடாது. இது வந்து பொருள் கிடையாது. குர்பானிங்கிறது பொருள். நீங்க 5,000 ரூபாய் கூட்டுல ஒரு கூட்டு 5,000 ரூபாய் இருக்குது, அவங்க முறையா செய்யறாங்க அப்படின்னா தாராளமா 5,000 ரூபாய் கொடுக்கலாம். 5,000 ரூபாய் உங்களுக்கு நன்மை தான். நீங்க ஏமாந்துட்டேன், இங்க சீப்பா கொடுக்குறாங்க, நீங்க ஏமாந்துட்டீங்க அப்படின்னு கிடையாது. 5,000 ரூபாய் உங்களுக்கு நன்மை தான். அப்ப குர்பானி கொடுக்கும் பொழுது யார் ஷரியத்தினுடைய நிபந்தனைகளை முறையாக பேணி அந்த கூட்டு குர்பானியுடைய ஏற்பாட்டை செய்யறாங்களோ அவங்கள்ட்ட தான் குர்பானி கொடுக்கணும். காசை பார்த்து தயவு யாரும் கூட்டுல சேராதீங்க. அந்த முறையான முறையில, சுன்னத்தான முறையில யாராருக்கு எவ்வளவு இப்படின்னு சொல்லி அங்க முறையாக செய்யறாங்களோ அவங்கள்ட்ட கூட்டு குர்பானி செய்யும். சில இடங்களை பாத்தீங்கன்னா கூட்டு குர்பானி சேருவாங்க, பிக்சடா எல்லாத்துக்கும் 5 கிலோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா குர்பானி கூடாம போயிடும். குர்பானி கூடாம போயிடும். ஒவ்வொரு 7 பேர் இருக்கு, 7 பேர் சேர்ந்து ஒரு மாடு கொடுக்கலாம், அடுத்த 7 பேர் சேர்ந்து ஒரு மாடு கொடுக்கலாம். இந்த மாதிரி முறையிட்டு யார் ஷரியத்தினுடைய நிபந்தனைகளை முறையாக பேணி அந்த கூட்டு குர்பானியுடைய திட்டத்தை அமல்படுத்துறாங்களோ அவங்கள்ட்ட நீங்க குர்பானி கொடுங்க. இந்த குர்பானுடைய அமல் இருக்குதே, இதுவும் ஹஜ் மாதிரி தான். கடமையானவங்க தான் கொடுக்கணும், மற்றவங்க கடமை இல்லை, கொடுக்குதாங்க இல்லை. அது ஒரு அமல், அது ஒரு நல்ல அமல், நற்செயல். ஒவ்வொரு ஈமான் கொண்ட ஆணும் பெண்ணும் அந்த அமலை செய்வதற்காக முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு வசதி கொடுத்துருக்கிறான். நம்ம 5 பிள்ளைங்க இருக்குது, பெரியவங்க 3 பேர் தான், அந்த மற்ற 2 பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க. நம்மள்ட்ட வசதி கொடுத்துருக்கிறான்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாங்க, 5 பேத்துக்கு சார்பாகவும் குர்பானி கொடுக்கலாம். யாராருக்கு அல்லாஹ் எவ்வளவு வசதியை கொடுத்தானோ தன் வசதிக்கு தகுந்தபடி அந்த குர்பானுடைய அமலை நிறைவேற்றுவதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும். எனவே கண்ணிமிக்க சகோதரர்களே, பெரியார்களே, ஆரம்பமாக நாம சொன்ன மாதிரி குர்பானினுடைய அமல், ஹஜ்ஜுடைய அமல், இந்த அமல்களை செய்வதற்கு மிக முக்கியமான விஷயம் இருக்குது. அல்லாஹ்வினுடைய நம்பிக்கை. அல்லாஹ் கொடுத்த ரிசுக்கை அல்லாஹ்விற்காக நான் செலவு செய்தால் அல்லாஹ் எனக்கு இதைவிட பன்மடங்காக பரக்கத் செய்வான்கிற அந்த நம்பிக்கை தான் அவரை அல்லாஹ்வுக்காக செலவழிக்க தூண்டக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹ்வுக்காக நம்ம எவ்வளவு செலவு செய்யறோமோ அல்லாஹ் நமக்கு நிச்சயமாக பரக்கத் செய்வான். நம்ம செலவு செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் கியாமத் நாளிலே நமக்கு மிகப்பெரிய அளவில்லாத நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த வரக்கூடிய இந்த ஹஜ்ஜுக்கு போறவங்க கடமையானவர்கள் தான் கடமையான ஹஜ்ஜை வரும் வருடங்களிலே விரைவாக நிறைவேற்றுவதற்காக முயற்சிக்க வேண்டும். குர்பானுடைய அமலும் வீட்டில் யாராருக்கு கடமை அப்படிங்கிறத பார்த்து முறையான முறையில் அந்த குர்பானுடைய அமலையும் நிறைவேற்ற முயற்சிக்க வேண்டும். அல்லாஹு தாலா நமக்கும் முழுமத்திற்கும் விளங்கி அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா முழு உம்மத்துடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைவர்களுக்கும் மக்ஃபிரத் செய்வாயாக. விசாலமான கிருபையாளனே, விசாலமான மன்னிப்பாளனே, யா அல்லாஹ், எங்கள் அனைவருடைய அனைத்து பாவங்களிட உன்னுடைய மக்ஃபிரத் எனும் மன்னிப்பு மிக மிக விசாலமானது. ரஹ்மானே, விசாலமான உன்னுடைய மன்னிப்பினால் எங்கள் அனைவரின் அனைத்து பாவங்களையும் மறைத்து மன்னித்து எங்கள் மீது கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், என்னென்ன விஷயங்கள் இங்கே பேசப்பட்டதோ அதன்படி அமல் செய்வதற்கு எங்களுக்கும் யா அல்லாஹ் முழு உம்மத்திற்கும் யா அல்லாஹ் நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ், ஹஜ் உம்ராக்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், உள்ரங்கமான வெளிரங்கமான ஏற்பாடு அதற்காக நீ செய்துள்வாயாக. யா அல்லாஹ், குர்பானுடைய அமலை யா அல்லாஹ் ஒவ்வொரு ஈமான் கொண்ட ஆணும் பெண்ணும் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், கடமையானவர்களும் நிறைவேற்ற பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. கடலாதவர்களும் நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், உன்னுடைய ஹசானாவின் மீது முழுமையான முறை நம்பிக்கை வைத்து உனக்காக உன்னுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய மன தைரியத்தை எல்லோருக்கும் யா அல்லாஹ் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கும் முழு உம்மத்திற்கும் ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், ஒவ்வொரு மஹல்லாவிலிருந்தும் ஹஜ்ஜுடைய அமலையும் குர்பானுடைய அமலையும் அதிகமாக செய்யக்கூடிய சூழ்நிலைகளை எல்லா இடங்களிலும் யா அல்லாஹ் நீ ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துஆ கற்றுக்கொள்வாயாக. ஸல்லல்லாஹு தஆலா ஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக
أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب.